2011 தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கலைஞர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க தான் பவர், காங்கிரஸ், விசிகே, பிஎம்கே வரிசையா பாத்தீங்கன்னா எல்லா கட்சி இருந்துச்சு. ஆனா 2011 எதிர்கட்சியா கூட திமுக ஆகல. அந்த ரிசல்ட் தான் திருப்பி வரப்போகுது. என்றைக்கும் திமுக ரெண்டாவது தடவை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்றைக்கும் வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை கலைஞரால உடைக்க முடியல, ஸ்டாலினால உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் வரலாறு சொல்லுது. கடைசியா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாரு கலைஞர். எப்ப தெரியுமா? 1984. ஏன்னா அப்ப எம்ஜிஆர் ஊர்ல இல்ல, வெளியூர்ல உடம்பு சரியாம படுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு உருட்டுனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நண்பர் தான் எம்ஜிஆர், அவருக்காக என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, அவர் வந்தவன இந்த பதவியை திருப்பியும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த உருட்டு கூட மக்கள் நம்பாம படுத்துட்டு இருந்தவரை ஜெயிக்க வச்சாங்க. இதுதான் தமிழ்நாடு. இந்த குடும்பம் என்றைக்கும் ஜெயிச்சதே இல்லை.